ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். சேலம் ஏற்காடுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அதில் நடந்த சின்ன சின்ன இது தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்காடு போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து குரங்குகளும் நிறையா அதிகமாக இருந்துச்சு போகிற வழியில். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் இருந்துச்சு. நாங்கள் வண்டி 2 வீலரில் போனதுனால எல்லாம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. குழந்தைங்கள வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் சேஃபாக பார்த்து போயிட்டு வரணும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ஓவர் ஹீட்டாகவும் இல்லை, ஓவர் கோல்டாகவும் இல்லை, நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ரோடு வேலைங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மண் சரிவு அந்த மாதிரி பிரச்சனைங்கனால அங்கங்கே கொஞ்சம் ரோடு ப்ராப்ளத்தில் தான் இருந்துச்சு. 2 வீலருங்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்குல்ல எங்களுக்கு வந்து. பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நின்றுட்டு இருந்தோம். நான் சொன்னோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குரங்கு உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்கு வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோன்ட்டு கொஞ்சம் தயங்கி நின்றுட்டு இருந்துச்சுன்னு நாங்கள் இந்த பக்கம் ரோட் க்ராஸ் பண்ணி வந்ததும் எங்கள் வண்டி கவருக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நோட் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு. ஏற்காடு அந்த ரவுண்டானாக்கு என்ட்ரு ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா அண்ணா பார்க் இருக்குது, அப்புறம் போட் ஹவுஸ், நிறைய மெயின் பார்க்குங்கள்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ரவுண்டானாவை சுற்றி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது. நாங்கள் அதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் இதுக்கு முன்னாடியே ஏற்காடு வந்திருக்கோம். ஆனால் அந்த இடம் வந்து நாங்கள் பார்த்ததில்ல. இந்த மெயின் ரவுண்டானாவில் இருக்கிற பார்க்கு, போட் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்க தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம், அங்கே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் வீல், அப்புறம் வந்து அந்த போட் இருக்கும் இல்லைங்களா, அது வச்சுருக்காங்க. மற்றபடி இங்கே அவ்வளோக்கு கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் இங்கே ஒரு கோவில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இடம் வந்து ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வியூவெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கே நாங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால வேறு எங்கேயாச்சும் விளையாடுற மாதிரி இடங்க இருந்துச்சுன்னா பார்க் அந்த மாதிரி போகலான்ட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லேடிஸ் சைட்டுக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பட்டு பூச்சி அந்த கார்டன் இருந்துச்சு, அப்புறமா ரோஸ் கார்டன் இருந்துச்சு. இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே வந்து கிட்ஸுக்கான கொஞ்சம் விளையாட்டு இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
ஆனால் பிளான்ட்ஸு ஃப்ளவர்ஸ்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. இப்போ தான் வந்து அவங்க வந்து அதெல்லாம் வளர வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சீசனுக்கு டைம் இருக்கிறதுனால இப்போ தான் அவங்க வந்து அந்த மண்ணெல்லாம் இது பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸோட அந்த ஒரு வியூவெல்லாம் கிடைக்கல. நீங்கள் வரும்போது அந்த சீசன் டைம் பார்த்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த டிக்கெட் கவுண்டர் அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கெல்லாம் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு இடமா இருந்துச்சு. நிறைய வியூஸ் இருந்துச்சு, நல்ல பிளேசஸ் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸ்னு சொல்லுவேன். பார்த்தீங்களா, அந்த சைடில் எல்லாம் வந்து மண் வந்து உழுது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் செடிங்க தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஜாலியாக அவங்க பாட்டுக்கு அவங்களோட இதை அவங்க வேர்ல்டில் அவங்க விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க பாட்டுக்கு ஓடிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பாதிக்கு மேலே இந்த மாதிரி மண் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு, செடிங்க எதுவுமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு இந்த சர்க்கிள், இது தூரி அதெல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது என்ன மரங்கிறது தெரியல, ஆனால் ரொம்பவே இதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோக்கெல்லாம் நல்லாவே இதாக இருந்துச்சு. கிட்ஸ் பார்த்திங்கன்னா போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு இதில் வந்து விளையாடல, இதில்ன்னு அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இதில் ஒரு 2 நிமிஷம், அதில் ஒரு 2 நிமிஷம்னு அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாண்டுட்டே இருந்தாங்க. நான் வந்து ஏற்காடில் என்னென்ன இது இருக்குங்கிறது இதில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நாங்கள் வந்து 1 டே ட்ரிப் மாதிரி போனதுனால கொஞ்சம் இடங்களுக்கு தான் போக முடிஞ்சிச்சு. சாயங்காலம் வந்து அந்த மிஸ்டெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சுங்கிறதுனால குழந்தைங்கள வச்சு 2 வீலரில் வரணும் இல்லைங்களா, அதனால சீக்கிரமாகவே இறங்கிட்டோம். ஃபுல்லாக இடங்கள்லாம் கவர் பண்ண முடியல. இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு நடக்கிறதுக்கே என்னமோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு குட்டியாக பாலம் மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி கொஞ்சமாக அந்த பக்கம் போகுது, அவ்வளோக்கெல்லாம் தண்ணி எதுவும் காணும். இது பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து நர்சரி மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய செடிங்க வந்து அந்த பிளாக் கலர் கவரில் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி நர்சரி பிளான்ட்ஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் வர வழியில் போட் ஹவுஸோட இதுதான். நாங்கள் உள்ளே போகல, சும்மா வெளியே நின்று ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தோம், அவ்வளோதான். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து இந்த டீ போட்டுட்ருந்தாங்க.
இந்த டீ பேர் பார்த்திங்கன்னா தந்தூரி டீ அப்படின்ட்டு சொன்னாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த மண் சட்டியில் செய்கிற அந்த ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டே டீ வச்சிருவீங்களா? அப்புறம் இந்த சட்டி இது பண்ணி அதனால என்ன இது அப்புறம் அதே கடையிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜார் சோடா வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஃபுல் ஜார் சோடா ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி அந்த வாட்டர் ஃபால்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து உள்ள வெஹிக்கிள் எதுவும் போகாது, நடந்து தான் போகணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 200-250 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி தான் உள்ளே போய் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும். இந்த கடையில் நாங்கள் நிற்கும் போதே அவங்க சொன்னாங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு போகாதீங்க, இப்படி நடக்கணும், சேஃப் இல்லை அப்படின்ட்டு. நாங்கள் பரவாயில்லன்ட்டு போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஏண்டா வந்தோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமாங்கிற மாதிரி இதாயிடுச்சு. ஏன்னா அங்கே போனாலும் நம்ம வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சு வாட்டர் ஃபால்ஸில் விளையாடவோ அதெல்லாம் முடியாது. சும்மா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து இப்படி வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். அந்த அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து குழந்தைங்களையும் வச்சு அதை இறங்கி அப்புறம் அது ஏறி ரொம்ப ரிஸ்க்கு தான். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸு வந்து ஒரு 200 ஸ்டெப்ஸு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. குழந்தைங்க பார்த்திங்கன்னா வேகமாக இறங்கிட்டாங்க, ஏறும்போதும் ரிட்டன் அவங்க ஈஸியாக ஏறிட்டாங்க. நம்மளால் கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க ஸ்பீடுக்கு நம்ம வந்து வேறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் இங்கே வர தண்ணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்ட்டு. ஏன்னா நாங்கள் 2 வீலரில் கீழே இறங்கணும் இல்லைங்களா சேலத்துக்கு. நாங்கள் ஒரு நாள் சேலம் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் இறங்கிட்டோம் சீக்கிரமாகவே. நாங்கள் கீழே இறங்கவே சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் ஒரு கூலிங்காக தான் இருந்துச்சு. காலையில் போகிறப்ப வந்து அவ்வளோ ஒரு ஷிவரிங்கெல்லாம் இருக்கலை. ஆனால் இறங்க எல்லாருக்குமே ஷிவரிங் ஆரம்பிச்சிருச்சு. இதே உங்களுக்கு 4 வீலர்னால் அவ்வளோ இது தெரிஞ்சிருக்காது. 2 வீலருங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கீழே இருக்கிற சேலம் சிட்டி வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் அவ்வளோ கிளியராக தெரியுதாங்கிறது எனக்கு அவ்வளோ தெரியலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.